ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இன்றைய காலச்சூழலை நாம் ஒட்டி பார்க்கிற போது அதோனியா வீழ்ச்சியும் சாலமோனுடைய எழுச்சியும் அங்கே சாலமோனுடைய வீட்டில் அல்லது தாவீதின் அரண்மனையில் நடந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் அல்லது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த உறவு சிக்கல்களின் அடிப்படையில் ஏற்பட்டது அப்படின்னு நாம் இன்றைக்கு அதை மறுவாசிப்பு செய்தாலும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக சாலமோன் அரசன் என்பது இறைவனுடைய திட்டம் என்று தான் நினைத்தார்கள். நாம தான் அந்த கேள்விக்குள்ளாக்குகிறோம் இன்றைக்கு. ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறோம். தாவீதினுடைய குணநலன்களை ஆராய்ந்து பார்க்கிறோம், சாலமோனுடைய குணநலன்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த 2 குணங்களும் வேறுபட்டு இருக்கிறதே. சாலமோன் இப்படி இல்லையே, தாவீது இப்படி இருக்கிறாரே, அப்போ இவருடைய விருப்பப்படி நடந்திருக்குமா என்று நாம் அதை கேள்விக்குள்ளாக்குறோம். அந்த காலத்தில் அவங்க அதையெல்லாம் கேள்விக்கு எழுப்பலை. இது இயல்பாக நடக்கின்ற ஒன்றாக, யாவையே விரும்பி தந்த ஒன்றாக, யாவையே சாலமோனை ஏற்றுக்கொள்வதாகத்தான் நினைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் சாலமோனும் என் கடவுளாய் ஆண்டவருக்கு கோவிலை எழுப்பெண்ணுகிறேன், அது என்னுடைய தந்தையுடைய விருப்பம், இறைவனே சொல்லியிருக்கிறார். தாவீதின் மகன் தான் கோயில் கட்டுவான் என்று, அதை நான் உண்மையாக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். 6வது வசனம். எனக்கு தேவையாய் இருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உம் பணியாளர்களுக்கு கட்டளையிடும். ஆக இப்பதான் அவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான். என் தந்தைக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய், கேதுரு மரங்கள் தருவதாக கோவில் கட்டுவதற்கு. அந்த கேதுரு மரங்களை நீ எனக்கு என்ன பண்ண இருப்ப? வெட்டி தர வேண்டும். எனக்கு தேவையாயிருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உம் பணியாளர்களுக்கு கட்டளையிடும். மரம் வெட்டுவதில் சீதோனியரை போல் திறமையுள்ளவர் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். இது உண்மைதான். அதாவது சீதோனியர்கள் மரங்களோடு வாழ்கிறவர்கள். காடு, லெபனான் காடுகள், மலைக்காடுகள், மலை முழுவதும் காடுகள் இருக்கிறது. அந்த லெபனான் மரங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு எங்கு பார்த்தாலும் இந்த கேதுரு மரங்களாக தான் இருக்கும். வேறு மரங்களே நீங்கள் பார்க்க முடியாது. பெரிய பெரிய மரங்கள், கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், இந்த அளவுக்கு காடுகள் அடர்ந்து இருக்கும். அதனால் அதில் வாழ்கிற மக்கள் மரங்களை அறிந்தவர்கள். கேதுரு மரத்தை எப்படி வெட்டணும், அதே மாதிரி தேவதாரு மரங்களை எப்படி வளர்த்தணும், எப்படி வளர்க்கணும் நல்லா அறிந்தவர்கள். இஸ்ராயல் மக்களுக்கு வாய்ப்பே இல்லை. கலிலேயா பகுதி தவிர மற்ற எங்கேயும் மரங்களே இல்லை. எல்லாம் கல் தான், கல் பூமி தான். சுற்றி எருசலேமாக இருந்தாலும் சரி, யூதேயா பாலைவனம் தான். நேகே பாலைவனம். சமாரியா இருக்கிற பகுதி கற்கள். இந்த பக்கம் சாக்கடலுக்கு கிழக்கே யோர்தானுக்கு அக்கறை பகுதின்னு சொல்கிற அந்த பகுதி முழுவதுமே பள்ளத்தாக்கு. மரங்கள் இல்லை. மரங்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அந்த மரங்கள் எல்லாம் கலிலேயா பகுதிகள் தான் இருக்குது, பாசான் பகுதியில் இருக்குது. பாசான் கூட புல்தரை. அதனால் மரங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு லெபனான் காடுகளுக்கு இணையாக இஸ்ரேலில் மரங்களே இல்லை. அப்போ மரங்கள் இருந்தால் தானே அதை எப்படி வெட்டுறது தெரியும். மரங்களை பற்றி தெரியும். ஒரு சில பகுதியில் இருக்கிறது. உதாரணமாக ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லுவார். அவர்
நான் வந்து ஒரு மரம் வளர்க்கிறவன் அப்படின்னே சொல்லுவார். இஸ் அ ஃபார்மர். அவர் வந்து விவசாயி. என்ன விவசாயின்னா மரம் வளர்க்கிற விவசாயி. ஆடு மாடு மேய்க்கிறவர். அதே சமயத்தில் மரங்களையும் வளர்க்கிறார். அவர் வாழ்ந்த பகுதியில் வந்து நிறையா மரங்கள் இருக்கும். எனவே அந்த மரங்களை வளர்க்கின்ற ஒரு விவசாயியாத்தான் சொல்கிறார். அத்திமரம், காட்டு அத்திமரம், காட்டு அத்திமரம் வளர்க்கிறவர் தான் இந்த ஆமோஸ் இறைவாக்கினர். அவர் வாழ்ந்த அந்த பகுதி வந்து கொஞ்சம் செழிப்பான பகுதி. ஏறக்குறைய அது வந்து கெப்ரோன் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கிறது. தெக்கோவா அப்படிங்கிற ஊர். இந்த தெக்கோவா இருக்கிற ஊர் வந்து கெப்ரோன் சமவெளி பகுதியில் இருக்குது. அதனால் மரங்கள் நல்லா விளையும். வேறு பகுதிகளில் யூதா மக்கள் வாழ்கிற பகுதியில் மரங்களே இல்லை. இஸ்ராயல் வந்து மரங்கள் சூழ்ந்த பகுதிகள் அல்ல. ஆனால் லெபனான் பகுதிகளில் மரங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுதான் அவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆட்கள் வந்து திறமையுள்ளவர்கள், என்னுடைய ஆட்களுக்கு மரங்களை பற்றிய அறிவு இல்லை அப்படிங்கிறார். என் பணியாளர் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். பணியாளர்களுக்கு நீர் குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல சொன்னார். எனவே வேலைக்குரிய கூலியெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனால் உன் பணியாளர்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும் மரங்கள் வெட்டுவதற்கு அப்படின்னு 2 பேருக்கும் உள்ள அந்த தேவையை சாலமோன் தன்னுடைய தேவையை எடுத்து சொல்கிறான். எனவே சாலமோனுக்கும் ஈராமுக்கும் இடையே நடந்த அந்த தூது பற்றிய சிந்தனையாக இந்த 6 வசனங்கள் இருக்கிறது. எனவே அடுத்த பகுதிக்கு போகலாம். தந்தைய அரசர்கள் முதல் நூலில் 5ஆம் அதிகாரத்தில் 3 பகுதிகளாக இருக்கிறது சொன்னீங்க. ஆமாம். முதல் பகுதியில் எவ்வாறு சாலமோனுக்கும் ஈராம் அரசனுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை தூது பற்றி சொன்னீங்க. அது 2வது பகுதி எதை பற்றி சொல்லுது ஃபாதர்? உடன்படிக்கை. 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதனால் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை 2 பேரும் செய்து கொள்ள உடன்படிக்கை. இது வந்து பக்கத்து நாடு. தீர் சீதோன் நாடு என்பது பக்கத்து நாடு இஸ்ராயலை பொறுத்த மட்டில். இஸ்ராயலுக்கு அல்லது இந்த ஒன்றிணைக்கப்பட்ட இஸ்ராயல் நாட்டுக்கு வந்து அது மேற்கே இருக்கிறது, மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற பகுதி. அது இப்பொழுது லெபனான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி. தீர் சீதோன் என்பது கடற்கரை நகரங்கள். அதோட முக்கியமானது வந்து பிப்லோஸ். அந்த பிப்லோஸ் என்கிற வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் பைபிள் என்கிற வார்த்தையே வருகிறது. ஆமாம். அந்த பிப்லோஸ்லேருந்து நாணல் தண்டு வந்து அனுப்பப்பட்டது எகிப்துக்கு, அலெக்சாந்திரியாவுக்கு. எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா நகரத்துக்கு கப்பலில் அனுப்புனாங்க. அதை வச்சு தான் விவிலிய நம்ம பழைய ஏற்பாடு அல்லது கிரேக்க மொழிபெயர்ப்புகள்லாம் எழுதப்பட்டது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. அது பிப்லோஸ் என்கிற துறைமுகத்திலிருந்து அலெக்சாந்திரியா நகருக்கு கப்பலில் கொண்டு போனதுனால நாணலை பப்பீரஸ் நாணலை கொண்டு போனதுனால அது அடிக்கடி நிறையா தேவைப்பட்டது எகிப்தில். எகிப்து வந்து ரொம்ப கல்வியில் சிறந்தோங்கியது, எழுத்துக்கள் பாரம்பரியம் கொண்டது. ஹீரோக்ளிப்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிற எகிப்திய எழுத்துக்கள் வந்து சிறப்பு மிக்கது, பேர் போனது. அதனால் அந்த எகிப்தில் அந்த கலாச்சாரம் இருப்பதனால அவங்க தேவைப்பட்டது பப்பீரஸ். அதுக்காக எகிப்தில் பப்பீரஸ் இல்லைன்னு என்கிற பொருள் அல்ல, அங்கேயும் நிறையா உண்டு. குறிப்பாக நைல் நதி தீரத்தில் பப்பீரஸ் நிறையா உண்டு. அப்புறம் செங்கடல் மத்திய தரைக்கடலோடு கடக்கிற அந்த இடைப்பட்ட பகுதிகள் உண்டு, அதுலேயும் பப்பீரஸ் நிறையா உண்டு. குறிப்பாக நிறைய ஏரிகள் இருக்கிறது, கசப்பு ஏரிகள், மார்ஷி லேண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, சதுப்பு நிலங்கள். அந்த சதுப்பு நிலங்கள்லாம் நிறையா பப்பீரஸ் வளரும். அதுவும் பற்றாக்குறையினால் லெபனான் காடுகளில் நிறையா உண்டு. குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன ஒரைண்டஸ் ஆறு, அந்த ஒரைண்டஸ் ஆறு வந்து ஏறக்குறைய வற்றாத ஜீவநதி தான். மலைகளிலிருந்து ஊற்றுக்களிலிருந்து தண்ணீர் வர்றதுனால வற்றாத ஜீவநதி. எனவே அந்த ஒரைண்டஸ் ஆறுடைய படுக்கைகளில் பூராமே நிறைய பப்பீரஸ் உண்டு. அதுதான்
பிபிலோஸ் துறைமுகத்தோடு இணைக்கிறது. அங்கே தான் கடலை கடக்கிறது ஒனேண்டஸ் ஆறு. அதனால் அங்கிருந்து கப்பலில் பப்பிரஸை ஏற்றுமதி செய்வார்கள். அதனால தான் பிபிலோஸ் என்பது பிபிலியோன் என்று லத்தீன் மொழியில் மாறி பைபிள் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். அதனால் பைபிளுக்கும் விவிலியத்துக்கும் உள்ள தொடர்பே அந்த அடிப்படையில் வருவது தான். பிபிலியோன் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து பைபிள் என்கிற அந்த சொல், ஆங்கில சொல் வருகிறது. அதனால் அதான் மறைநூல் தான் பைபிள். அந்த பிபிலோஸ்லேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த நாணலில் எழுதப்பட்டதால் அது பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. சரி. அதனால் அந்த பிபிலோஸ் துறைமுகம் வந்து சிறப்புமிக்க துறைமுகம். அந்த காலத்தில் மிக முக்கியமான துறைமுகங்கள் தீர், சீதோனும் சிறப்புமிக்க துறைமுகங்கள் எல்லாம் மத்திய தரைக்கடற்கரையில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடலில் நிறையா துறைமுகங்கள் இருக்கும். கீழேருந்து அலெக்சாந்திரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாந்திரியா, காசா, அப்புறம் மிக முக்கியமான துறைமுகமாகிய செசாரியா பின்னால் கட்டப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னால் யோப்பா தான் புகழ்பெற்ற துறைமுகம். யோனா கப்பலேறிய இடம், பேதுருவுக்கு காட்சி தந்த இடம் யோப்பா துறைமுகம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிறப்புமிக்க துறைமுகங்கள். அதே போல் தோர் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கிறது. ஹைஃபா அப்படிங்கிற துறைமுகம் இப்போ அண்மை கால துறைமுகங்கள், அதெல்லாம் பழைய கால துறைமுகங்கள் தான். அதையும் தாண்டி செலுக்கியா ஒரு துறைமுகம், தர்சு ஒரு துறைமுகம், தீர், சீதோன், நான் சொன்ன பிபிலோஸ், இதெல்லாம் மிக முக்கியமான துறைமுகங்கள். இந்த துறைமுகங்களுடைய பயன்பாடு என்னென்னா, மேலை நாடுகளிலிருந்து கப்பல்கள் இந்த துறைமுகங்களில் வந்து நின்று இங்கிருந்து ஒட்டக பாதைகள் இருக்கிறது. இந்த ஒட்டக பாதைகள் வழியாக கிழக்கு நாடுகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வார்கள் வியாபாரிகள். ஏன்னா கிழக்கு நாடுகளுக்கு வரணும்னா நம்ம முந்தைய காலங்களிலெல்லாம் கடல் வழி பாதுகாப்பு இல்லாத கடல் பகுதி. நான் ஏற்கனவே ஒரு முறை சுட்டி காட்டினேன். பிலிஸ்தியர்கள் கடல் கொள்ளையர்கள், இவங்களால் நிறைய தொந்தரவு உண்டு. அதனால் அவங்க வழக்கமாக அந்த அட்லாண்டிக் கடலையே பயன்படுத்த மாட்டாங்க. அட்லாண்டிக் கடலை பயன்படுத்தாமல் மத்திய தரைக்கடலைத்தான் பயன்படுத்துவார்கள். அட்லாண்டிக் கடல் வந்து வடக்கு தெற்காக போகிறது, ஆப்பிரிக்கா கண்டத்தின் வழியாக போகிறது. மத்திய தரைக்கடல் குறுக்காக போகிறது. ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகல்லேருந்து இங்கே இஸ்ராயல் அந்த வரை இது ஒரு குறுகிய கடல். அந்த கடல் வழியாக வந்து அமைதியான கடல், வேறு பிரச்சனையான கடல் அல்ல. அந்த அட்லாண்டிக் கடல் ஆழமான கடல், பயங்கரமான கடல். சில சமயத்தில் கப்பல்லாம் போகும்போது உள்ளே மூழ்கிடும். அதனுடைய புவியீர்ப்பு இழுவையின் வழியாக கீழே போயிடும். முழு கப்பலும் கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது ஒன்று. கப்பற் கொள்ளைகள் ஒன்று. ரெண்டாவது, கப்பலே மூழ்கி போகக்கூடிய சொல்கிறாங்க. இன்றைக்கு அட்லாண்டிக் கடலில் நம்ம தேடினோம்னா ஆயிரக்கணக்கான கப்பல்கள் அதில் இருந்த ட்ரெஷர்ஸ்னோ அதனுடைய பொக்கிஷங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு அந்த தேடல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அட்லாண்டிக் கடலில். மூன்றாவது வந்து இந்த அட்லாண்டிக் கடல் பகுதியை கடந்தால்தான் உங்களுக்கு நிம்மதியே வரும். அதுதான் அந்த ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய அடிப்பகுதியை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த தென்னாப்பிரிக்காவுடைய நுனிப்பகுதி, கீழே இருக்கிற பகுதி வந்து கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை. அங்கே போய் சேர்ந்தா தான் நம்பிக்கையே பிறக்குமா. மீண்டும் நம்பிக்கை, நம்ம கடலில் கிழக்கு நாடுகளுக்கு போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்குமா. அந்த பகுதியை தொடுறது வர அது இந்து பெருங்கடல். அந்த இந்திய பெருங்கடல் எல்கையில் தான் அந்த நன்னம்பிக்கை முனை இருக்கிறது. அதை தொடுகிறது வரை நம்பிக்கையே இருக்காது பயணத்தில். அதனால தான் அதுக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஏன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த அட்லாண்டிக் கடல் பயணமே. அதனால தான் மத்திய தரைக்கடலை பயன்படுத்தி அங்கே இருக்கிற பல துறைமுகங்களில் அவங்க கொண்டு போய் அவங்களுடைய பொருட்களை கப்பலேருந்து இறக்கி ஒட்டகங்கள் வழியாக அவர்கள் கீழே நாடுகளுக்கு அனுப்புவார்கள். அதற்கு ஒரு பாதை இருக்குது, கடல் வழி பாதை அப்படின்னு ஒரு பாதை இருக்கிறது. அது அலெக்சாந்திரியாவிலேருந்து ஆரம்பித்து மத்திய தரைக்கடல் வழியாக போய் இப்போ உள்ள யோப்பாவை தாண்டி செசரியா. யோப்பா என்பது இப்பொழுது டெல் அவீவ்.
இஸ்ராயல் நாட்டினுடைய டெல் அவீவ் தான் அந்த காலத்தில் யோப்பா. இப்பொழுதும் பழைய யோப்பா இருக்கிறது. பழைய யோப்பான்னா அது புறாமை சிதைந்த பகுதிகளாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் டெல் அவீவ் என்கிற பெரிய நகரை கட்டினார்கள் 19ஆம் நூற்றாண்டில். அது டெல் அவீவை தாண்டி செசரியா என்பது பெரிய ஏரோது கட்டிய துறைமுகம். அது தாண்டின உடனே அந்த வழிப்பகுதி வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். அங்கே ஒரு சமவெளி பகுதி இருக்குது, ஜெஸ்ரியல் சமவெளி பகுதி அப்படின்னு. அது வழியாக போகும். இடையில் அந்த சமவெளிக்கு இடையில் ஒரு கணவாய் மாதிரியே இருக்கும். ஏன்னா 2 பக்கம் மலை. ஒன்று நம்முடைய அந்த கார்மேல் மலை இருக்கிறது, மத்திய தரைக்கடலை ஒட்டி கார்மேல் மலை. அதுக்கிடையில் இந்த ஜெஸ்ரியல் சமவெளி பகுதி. அது தாண்டின உடனே சமாரியா மலைகள் அப்படியே குறுக்காக இருக்கும். சமாரியா மலைகள் என்பது சமாரியாவுக்கும் கலீலியாவுக்கும் எல்கை கோடு போல் இருக்கும். உயரமான மலைகள், அதுக்குள்ளே 2000 மீட்டர் உயரமான குறுக்கு மலை. அதுக்கிடையில் ஒரு சின்ன இடைவெளி பகுதி தான், அதிகபட்சம் போனால் 2 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருக்கும் கார்மேல் மலைக்கும் சமாரிய மலைகளுக்கும் இடையில். அது வழியாக இந்த கடல் வழிப்பாதை கஃபர்நகம் போய், கஃபர்நகம் தாண்டி தமஸ்க் நகர் போய், தமஸ்கிலேருந்து யூப்ரட்டிஸ் நதிக்கரை போகும். இந்த ஹாரான், ஆபிரகாமுடைய வாழ்இடம் ஹாரான், அது வழியாக போய் அப்படியே டைக்ரிஸ் நதி வழியாக பாரசீக வளைகுடாக போய் நிற்கும் இந்த பாதை. அதுதான் கடல் வழி பாதை, அந்த காலத்து பாதை. நீங்கள் ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு இருக்கும். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து கலிலேயா வழி பகுதி வழியாக செல்லும் கடல் வழி பாதை அப்படின்னே குறிப்பு இருக்கும். இது அந்த காலத்து கடல் வழி பாதை. இந்த கடல் வழி பாதையை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்தினுடைய பேரரசுகள். நான் ஏற்கனவே எகிப்தை பற்றி சொன்னேன். எகிப்து வந்து ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் வந்து பேரரசாக விளங்கியது. அதுக்கு அடிப்படை காரணம் இந்த கடல்வழி பாதையை அவர்கள் பாதுகாத்தார்கள். கடல்வழி பாதை வழியாக செல்கிற வியாபாரிகளுக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். பாதுகாப்புனா சும்மா கொடுக்கல, அதுக்குரிய வரியை வசூலித்து தான் கொடுப்பாங்க, டாக்ஸு. அதனால தான் நம்ம கபர்நகமில் கூட அதற்கான சுங்க சாவடி இருந்தது. மத்தேயு வந்து சுங்கச்சாவடியில் தான் இருந்து இந்த வசூல் செய்து கொண்டிருந்தார். இது கடல்வழி பாதை செல்கின்ற சுங்கச்சாவடி. ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் சுங்கச்சாவடி அமைந்திருக்கும். அங்கே வந்து அவங்க வரி கட்டிட்டு தான் அடுத்த பகுதிக்கு போக முடியும். இந்த பகுதிகளை முழுவதும், இந்த கடல்வழி சாலை முழுவதும் எகிப்து ஏறக்குறைய 2500 ஆண்டுகள், 3600லேருந்து 700ஆவது ஆண்டு வரை அவர்களுடைய கையில் வச்சுருந்தாங்க. அதனால தான் எகிப்து பேரரசு. பாரசீக வளைகுடாவில் உங்களுக்கு கப்பல் காத்திருக்கும். அங்கேருந்து இந்தியா, சைனா இதுக்கு கப்பல்கள் போகும் அரபிக்கடல் வழியாக. அரபிக்கடல் அமைதிக்கடல், ஆனால் அட்லாண்டிக் கடல் பயங்கரமான கடல். அதனால் இந்த பாதையைத்தான் பயன்படுத்தினாள் காலந்தோட்டு. ஏன்னா செங்கடல் வழியாக உங்களுக்கு இணைப்பே கிடையாது. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி அது வந்து மார்ஷி லேண்டு, சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னு சொன்னால் நம்ம பள்ளிக்கரணை, அதே மாதிரி வேளச்சேரி, இதெல்லாம் சதுப்பு நிலங்கள். கடலுக்கும் நிலத்துக்கும் இடையே வந்து சதுப்பு நிலங்கள் தான் தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கிறது. கடல் தண்ணீர் ஊர்களுக்குள் செல்லாத அளவுக்கு தேக்கி வைக்கிற இடம்தான் சதுப்பு நிலங்கள். எப்பப்போ ஈரப்பதம் வருமோ அப்போ இந்த சதுப்பு நிலங்களில் கடல் தண்ணீர் உள்ள நுழையும். இது வந்து நிலத்தை பாதுகாக்கின்ற பூமி. சொல்லப்போனால் சதுப்பு நிலங்கள் என்பது நிலத்திற்குள் மனிதர் வாழ்கின்ற பகுதிக்குள் கடல் தண்ணீர் புகாத அளவுக்கு பாதுகாக்கிற பகுதி தான். அலாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாத்தி காடுகள் வந்து கடல் தண்ணீரை உள் வாங்கும், திரும்ப வெளியேற்றும். மக்கள் வாழ்கின்ற பகுதியில் தண்ணீர் போகாத அளவுக்கு இந்த அலாத்தி காடுகள் பாதுகாப்பு தரும். அதனால தான் சுனாமி வந்தபோது எங்கெங்கெல்லாம் அலாத்தி காடுகள், எங்கெங்கெல்லாம் இந்த சதுப்பு நிலங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் பாதிப்பே இல்லை. எங்கே பாதிப்பு இருந்தது? அலாத்தி காடுகளும் இந்த சதுப்பு நிலங்களும் இல்லாத இடங்களில் பாதிப்பு இருந்தது.
சுனாமி 2004 வந்து அந்த பகுதியில் பூரா நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். கொடியாக்கரையில் பாதிப்பு இல்லையா? காரணம் என்ன? அலாத்தி காடுகள். ஆனால் வேளாங்கண்ணியில் பாதிப்பு இருந்தது, நாகப்பட்டினத்தில் பாதிப்பு இருந்தது, கடலூரில் பாதிப்பு இருந்தது. அங்கெல்லாம் அலாத்தி காடுகள் இல்லை. கடலுக்கும் மக்கள் வாழ்விடத்துக்கும் தொடர்பு இருக்குது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி. எனவே இந்த சதுப்பு நிலங்கள் என்பது கடலுக்கும் மக்கள் வாழ்கின்ற பதிக்கும் இடையே இருக்கிற வேகத்தடை. தண்ணீர் வந்து சமவெளி பகுதிக்குள் நுழைவிடாத அளவுக்கு பாதுகாக்கிற சதுப்பு நிலங்கள். அதனால் இந்த செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே இருக்கிற அந்த பகுதிகள் வந்து அங்கே தண்ணீர் தேங்கி இருக்க போதும் தேங்கி இருக்கும். ரொம்ப ஆழத்துக்கு நம்ம அதில் போகவே முடியாது. ஆழத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏறக்குறைய ஒரு பனை ஆழம் அளவு கூட ஆழம் இருக்கும் இந்த சதுப்பு நிலங்கள். அதனால் செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே தொடர்பே இல்லாமல் இருந்தது. எப்போ இந்த ரெண்டு பகுதியும் இணைத்தார்களோ, சூயஸ் கால்வாய் வழியாக சூயஸ் கால்வாய் அமைத்து ஏறக்குறைய 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு சூயஸ் கால்வாய் இருக்கிறது. ரெண்டு பகுதியையும் சூயஸ் கால்வாய் என்பது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைப்ப. சூயஸ் என்கிற இடத்திலிருந்து மத்திய தரைக்கடலை கடற்கரை வரை செல்லுகின்ற கால்வாய். அது ஏறக்குறைய 60 மீட்டர் அகலமுள்ள கால்வாய். 60 மீட்டர் அகலம், ஏறக்குறைய அதே அளவு ஆழம். 60 மீட்டர் என்று சொல்வதை விட ஏறக்குறைய 30 மீட்டர் ஆழம். 20 மீட்டர் ஆழத்திற்கான கப்பல் போக முடியும். அதே மாதிரி 60 மீட்டருக்கு 90 அடி கப்பல் வந்து அதில் போக முடியும். அகலமான கப்பல். 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு சூயஸிலிருந்து கிழக்கே சூயஸ், மேற்கே வந்து மத்திய தரைக்கடல் இணைக்கின்ற அந்த கால்வாய். அது 1869 அந்த கால்வாயை அமைத்தார்கள். 1859 ஆரம்பித்து 1869 அந்த கால்வாயை முடித்தார்கள். 10 ஆண்டுகள் ஆனது. அந்த கால்வாய் போட்ட பிறகுதான் மத்திய தரைக்கடலுக்கும் செங்கடலுக்கும் வழி அமைந்தது. இப்போ அதிலிருந்து 1869 இந்த கடல்வழி பாதையினுடைய பயன்பாடு இல்லாமல் போய்விட்டது. அதுவரை பயன்பாடு இருந்தது. 1869 வரை கடல்வழி பாதையினுடைய பயன்பாடு இருந்தது. வியாபாரங்கள் எல்லாம் இப்படி தான் நடந்தது. ஒட்டகப்பாதை வழியாகத்தான் நடந்தது. பாரசீக வளைகுடா வர மத்திய தரைக்கடலுக்கு தொடர்பு இருந்தது. பாரசீக வளைகுடாவில் வந்து கப்பல் நிற்கும். அங்கிருந்து அரபிக்கடல் வழியாக கீழே நாடுகளுக்கு வியாபாரங்கள் எடுத்து செல்கின்ற கப்பல்கள் செல்லும். எனவே இந்த துறைமுகங்களுடைய பயன்பாடு அதுதான். தீர், சீதோன், பிபிலோஸ், இந்த துறைமுகங்களுடைய பயன்பாடு இதுதான். மத்திய தரைக்கடலில் இருக்கிற அத்தனை துறைமுகங்களும் நம்முடைய பாரசீக வளைகுடாவுடைய தொடர்புக்காக அமைக்கப்பட்டது. மேலை நாடுகளும் கிளை நாடுகளுக்கு உள்ள வியாபார தொடர்புகளுக்காக. அதனால்தான் இந்த தீர் சீதோன் நாடுகள் வந்து மிக முக்கியமான. இந்த நாட்டோடு உறவு கொள்வது என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலமோனும் தாவீதும் ஹீரான் அரசனோடு இவ்வளவு தொடர்பு வச்சுருக்காங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம். அதற்கடுத்து இதெல்லாம் அந்த மரங்கள், சிறப்புமிக்க மரங்கள், 2 மரங்களுமே, தேவதார் மரமும் கேதுரு மரங்களும் வலிமை மிக மரங்கள். அதனால் தாவீதும் சாலமோனும் அரசர்களிலே ஞானிகள். அதனால தான் நல்ல ஒரு அரசனை தங்களுக்கு துணைவனாக வைத்திருக்கிறார்கள், ஹீராமை. ஹீராம் என்றாலே சகோதரன், ராமின் சகோதரன் என்று பொருள். ராம் என்றால் எபிரேய மொழியில் லிஃப்டட் அப், உயர்த்தப்பட்டவன் என்று பொருள். குளோரிஃபைடு, மாட்சிப்படுத்தப்பட்டவன் என்று பொருள். மாட்சிப்படுத்தப்பட்ட சகோதரன், அதுதான் அதனுடைய பொருள். அவனுடைய பேர் ஹீராம்.
எனவே இந்த ஹீராம் வந்து இவனுக்கு இப்போ மட்டும் இல்லை, இது ஏறக்குறைய ஹீராம் காலம் மட்டும் இல்லை, அதற்கு முந்தைய ஹீராம் காலம் என்பது 970, அதாவது 1000. தாவீது வந்து 1020 970 வரை 50 ஆண்டுகள், 970 930 வரை சாலமோன். இவனுடைய காலத்தில் ஹீராம் இருக்கிறான். ஆனால் இதற்கு முந்தைய காலத்திலேயே இந்த தீர்சீதோன் அல்லது பிப்லோஸ் துறைமுகத்திலிருந்து இந்த கேதுரு மரங்கள் எல்லாம் பல இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது, குறிப்பாக எகிப்துக்கு. இனிய இதயங்களை, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த பிரமிடுகள் எல்லாம் கடைசியில் கட்டப்பட்டது 2500